பிஸ்மில்லா. அல்லாவுடைய கிருபையால், அல்லாவுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ் என் மீது காட்டிய கிருபையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் காலையிலே ஒரு தவாஃபை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாடினால் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒருத்தர் தவாஃப் செய்யணும். ஏண்டா உம்ரா செய்கிறோம், அதுக்கு பிறகு தவாஃப் இந்த காபத்துல்லாவை வளம் வந்துக்கிட்டே இருக்கிறது அது ஒரு இபாதத்து. களிமா சொல்லிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு உலகத்தில் எல்லாம் கிருபை செய்ய அல்லா, மன்னிப்பு கூடிய அல்லா, நரக வேதனையிலேருந்து காப்பாற்றி அல்லான்னு கேட்டு வரோம்ல, அதே அல்லா ஏற்றுக்குவான். இன்ஷா அல்லா பரக்க செய்வான். இப்போ தொழுகை 5 மணிக்கு பாங்க சொல்லுவாங்க, 4:55 பாங்க, 5:10 காமத்து, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு வந்துடும். இன்ஷா அல்லா இன்றைக்கி அதுக்காக ரெடியாக இருக்கேன். அல்லாவுடைய கிருபையில் இதை முடிஞ்ச ஏற்பாடு இன்ஷா அல்லா எங்களுடைய பயணம் மதீனா நோக்கி கிளம்பிடும். 9:30 இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 6 மணி நேரம் போயிட்டு பத்ரு போர் நடந்த இடம், உஹது போர் நடந்த இடம், ஏதாவது ஒரு இடத்த காட்டுவாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு மதீனாக இன்றைக்கி இன்ஷா அல்லா எல்லா விஷயம் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லா எல்லா மக்களுக்கும் சலாமத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அல்லாட்ட கேட்குறேன். எல்லா மக்களும் பறக்கத்தாக இருக்கணும், எல்லா மக்களும் வளமாக இருக்கணும், முஸ்லீம்களுக்கு கஷ்டம் கொடுக்காத அல்லா, கஃபிர்களுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றிய அல்லா, உன்னை நிராகரிப்பவர்கள், உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை காப்பாற்றிய அல்லான்னு சொல்லிட்டு எப்போதும் அல்லாட்ட கேட்குறேன். காபத்துல்லாவுடைய தூய்மை பண்ணி நடந்துட்டு இருக்கிறதுனால 2 நாளாக கிட்ட நெருங்க முடியலை. பக்கத்தில் பாடி கார்டு அந்த பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்கில் வுட்டில் வச்சுருக்காங்க, அதை கூட தொட முடியும், காபத்துல்லா தொட முடியாமல் ஆக்கிட்டாங்க. ஹஜ்ஜில் பல லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு மொத்தம் அதையே நிறுத்தி வச்சுருக்காங்க. அல்லாஹ் ஆலம் இங்கே உள்ள மார்க்கறிஞர்கள், மார்க்கத்தை பற்றி படித்தவங்க தான் அந்த உத்தரவு கொடுக்குறாங்க. எல்லாம் மார்க்கப்படி தான் கேட்டு செயல்படுறாங்க. எதுவும் தாய் இஷ்டத்துக்கு செயல்படுறதில்லை அரசாங்கம். பார்த்தேன், எல்லாம் முடிஞ்சளவு பார்த்தேன். அதுவும் இல்லாமல் இங்கே இராணுவத்தை வச்சு பார்க்குறாங்கல்ல, அந்த இராணுவ அதிகாரிகள் அவ்வளோ தன்மையானவங்களாக இருக்காங்க. மிஸ்டேக் நடக்குது, அந்த நடக்கிறதுலாம் எப்படின்னாக்கா அந்த மீடியா தான், அவங்க தான் வெளியிடுறாங்க, பாக்கி யாருமே எடுக்க முடியாது. ஒரு ரவுண்டுலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இருப்பாங்க போல இருக்குது. மக்கள் இப்போ எல்லாத்தையும் துலோக்கியாக உட்கார வச்சுருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லேடிஸ் வைக்கிடுவாங்க, ஒரு ஜென்ட்ஸ் மாத்திரம் இங்கே உட்கார வைப்பாங்க துலோக்கிட்டுருக்காங்க. ஐஸ் தனியாக குடித்ததுனால தொண்டை பிடிச்சிருக்கு. இன்ஷா அல்லா துவா செய்யுங்க. எல்லா மக்களுக்காகவும் நானும் துவா செய்கிறேன். லேசாக அல்லாவுடைய ரஹமத்து தெளிக்கிற மாதிரி தெரியுது, லேசா மழை. இன்ஷா அல்லா அல்லா பறக்க செய்வானாக. பார்க்கக்கூடிய சகோதரர்கள் துவா செய்யுங்க. அல்லா எல்லாருக்கும் இந்த உம்ராவுடைய வாய்ப்பை கொடுப்பானாக. உலகில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் அல்லாவுடைய இல்லத்தை பார்க்கணும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கட்ட சொன்னால் அல்லாஹ்தஆலா கட்டினாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் காலத்தில் புதுப்பிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு மன்னர் 2 மன்னருடைய காலத்தில் புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. அந்த இதை பார்க்கறதுக்கும் அதன்படி செயல்படுறதுக்கு அல்லா வாய்ப்பு அளித்தான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் அல்லா புகழும், அல்லாவுக்கு எல்லா புகழும், அல்லாவுக்கு எல்லா புகழும். நான் உட்காந்துருக்கிறது எதுக்க ஹஜருல் அஸ்வதுக்கு எதுக்க கார்னல், அதே பக்கத்தில் இருக்கிறது காபாவுடைய வாசல், உள்ள நுழையிற வாசல். அந்த தங்கத்தெல்லாம் தொடச்சிட்டாங்க, தங்க முரசெல்லாம் தொடச்சி சுத்தமாக்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுது அந்த இடத்த மக்காம மஹமூத் இப்ராஹிம் சொல்லுவாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடி இருக்குது, அந்த இடத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டாங்க. பாக்கி ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகிடுச்சு மக்கள். இனிமேல் யாரும் வர்றதில்லை, உம்ராக்குன்னு யாரும் வர முடியாது, உள்ள நுழைய முடியாது, இருக்கிறவங்க வெளியாகுவாங்க, அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும். நூறில் மீன் நல்லாக்கிறியா? பிள்ளைகள் நல்லாக்காங்களா? இன்ஷா அல்லா. அல்லா உனக்கு பறக்கச் செய்வான், அவன் பிள்ளைங்களுக்கு பறக்கச் செய்வான், அவன் குடும்பத்துக்கு பறக்கச் செய்வான். இன்ஷா அல்லா வஜ்ருடைய நேரத்தில் பார்க்குறேன். இன்ஷா அல்லா நம்மளுடைய நண்பர்கள்னால குறிப்பாக நான் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லா அல்லா பறக்கச் செய்வானாக. இன்ஷா அல்லா அல்லா உனக்கும் குடும்பத்துக்கும் இந்த காபாவை சுற்றி வரக்கூடிய, காபா நின்று கேட்கக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் எல்லாம் கொடுப்பானாக துவா செய்கிறேன். இன்ஷா அல்லா. ஓகே, இன்ஷா அல்லா. பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக் அல்லா ஹைர். அல்லா எல்லாத்துக்கும் எல்லா நலவும் கொடுப்பானாகன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, என்னுடைய ஆசிரியர் BM ஜியாவுதீன் ஹசரத்னு சொல்லிட்டு ஐயம்பேட்டை, அவங்க ஒன்றுலே பார்த்துட்டு கமாண்ட் எழுதிட்டுருக்காங்க. அவர்களுடைய துவாவலையெல்லாம் வளர்ந்தேன் என்றும் அவர்கள்லாம் மனசில் வச்சுருக்கக்கூடிய நான். அல்லா அவர்களுடைய ஆயுதத்தினே மாக்கி அவர்களுக்கு எல்லா பழக்கத்தையும் கொடுத்து மீண்டும் மீண்டும் காபத்துல்லா பார்க்கறதுக்கு, அமல் செய்யப்படுறதுக்கு அல்லா வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அல்லாட்ட காபத்துல்லா முன்னாடி கேட்டுக்கிறேன். குறிப்பாக யார் யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய கஷ்டங்களை நீ அறிந்தவனே அல்லா, அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அல்லா. குறிப்பாக சிலர்கள் சொன்னாங்க, பிள்ளைகள் என்று சொன்னாங்க, யாரெல்லாம் நீயே அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக்கிய அல்லா. பாரக்கல்லா. அல்லா பறக்க செய்வானாக. ஜஸாக்கல்லா ஹைர். இன்ஷா அல்லா. எனக்கும் எல்லாரும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லா அல்லா கேட்டபடி செயல்பட்டபடி அமல் செய்வதற்கு, அல்லா இதிலே தொடர்ந்து வாழ்வதற்கு அல்லா வாய்ப்பளிக்க வேண்டும் என்று காபத்துல்லா முன்னாடி இன்ஷா அல்லா கேட்டுக்கிறேன். ஜஸாக்கல்லா ஹைர்.